கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் நம் வாழ்விலே நமக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நாம் அவருக்கு நன்றி ஏறெடுக்க இருக்கிறோம். நன்றி பலிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பது அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதான் நம்ம வேதத்துல பார்க்கும்போது கூட 10 குஷ்டரோகிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சுகம் கிடைக்கும்படி 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்துல வந்து நிற்கிறார்கள். அவங்க போற வழியில 10 பேருக்குமே சுகம் கிடைத்தது. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் திரும்ப வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தன்னுடைய நன்றியை செலுத்தினதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிற கேள்வி, மிச்ச 9 பேர் எங்கே? சுகமானவர்கள் எத்தனை பேரு? 10 பேர்ல அதுல 9 பேர் எங்க? நீ ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன், அந்த அந்நியன் மாத்திரம் தான் வந்திருக்கிறானே அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உபகாரங்களை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். அதை பார்க்கும்போது கூட 10ல் 1 பங்கு, தசம பாகம் மாதிரி 10ல் 1 பங்கு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தினதை பார்க்க முடியும். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாய் அறிந்து வைத்திருக்கிறோம், அவர் எவ்விதமாய் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்பதன் அடிப்படையிலேயே நாம் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் என்கிற தலைப்பின் அடிப்படையில நாம் சில நேரங்கள் சற்று நிமிடங்கள் நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். இப்ப பாருங்க பிரியமானவர்களே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஆரம்பத்தில இருந்தே இயேசு கிறிஸ்துவானவரை எவ்விதமாய் பரிசுத்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் காண்பித்துக் கொடுக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அந்நாட்களிலே ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாகிய யோவான் ஸ்நானகன், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்றுதான் இந்த 1வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட யோவானிடத்துல வந்து, நீர் யார்? நீர் கிறிஸ்துவா? நீர் எலியாவா என்று கேட்கும் பொழுது அவன் அதை எல்லாவற்றையும் மறுத்து விட்டு, அவர் யாரை குறிச்சு சொல்றான்? அப்புறம் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் அப்படின்னா, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்போ நான் எதற்காக நான் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகிய நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது? அப்படியானால் அப்ப வேதத்தில் இவர் யாரை குறித்து இவர் முன்னுரைக்கிறார், அல்லது யாருக்காக இவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்களுக்கு சொன்னது, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் பரத்தில் இருக்கிறார் என்று சொல்லல, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். அப்போ அவருக்காக, உங்களால் அவரை அறிய முடியவில்லை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற அல்லது தேவனுக்காக பலிகளை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, தேவனுக்காக பலிகளை செலுத்தி தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அப்போ அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் நான் ஜலத்தினாலே என்ன பண்றேன்? ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார்னா இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், இந்த 3 இடத்திலையுமே மத்தேயுவிலும் லூக்காவிலும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றும், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்விதமாய் அறிந்து வைத்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்விதமாய் அறிந்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம் என்று பிரியமானவர்களே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு
அவரை அறியாது இருக்கிறவர்களாக தான் அநேகர் ஆராதனை செலுத்துகிறத நான் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் நடுவிலே நீங்கள் அறியாது இருக்கிறவராகவே, நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவானவர் அறியப்படாதவராகவே இன்றைய நாட்களிலும் காணப்படுகிறார். அதனாலதான் அந்த முதலாவது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சாட்சியிலே என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் என்றால், தேவ ஆட்டுக்குட்டி. அவர் அற்புதங்களை செய்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அவர் அடையாளங்களை நடப்பிக்கிறவராக மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலை ஏதோ ரோமர்களுடைய அதிகாரத்தினின்றி எப்படி எகிப்தினுடைய பிடியிலிருந்து மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி எகிப்தியரிடத்திலிருந்து தேவன் ஜனங்களை எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ, அல்லது பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த ஜனங்களை கோரேஸ் என்கிற மன்னனுடைய இருதயத்தை ஏவி அவன் மூலமாக எப்படி ஜனங்களை தேவன் விடுவித்தாரோ, அதே போல இந்த ரோமர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய நம்மையும் விடுவிக்கிறவராக அப்படிப்பட்டவராக காண்பிக்கப்படவில்லை. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற முதல் சாட்சி, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். பிரியமானவர்களே, இதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இந்த பூமியில வாழ்ந்த இந்த நாட்களிலே அவர் எவ்விதமாய் வாழ்ந்தார், அவர் எவ்விதமாய் போதித்தார் என்று, அல்லது அவர் எவ்விதமாய் அற்புத அடையாளங்களை நடப்பித்தார் என்றும், அல்லது அவர் எவ்விதமாய் பிரதான ஆசாரியர்களுடைய பரிசேயர்களுடைய அந்த திருட்டுத்தனத்தை அவர்கள் அந்த வேதத்தை எப்படி தவறாக கையாளுகிறார்கள், மக்களை அடிமைத்தனப்படுத்துவதற்கு வேதத்தை எவ்விதமாக அவர்கள் தவறாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளையும் தங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய பெருமைகளையும் நிலைநாட்டுவதற்காக வேத வாக்கியங்கள் அவர்கள் எவ்விதமாய் புரட்டுகிறார்கள் என்று அவர்களிடத்திலிருந்து ஒரு கள்ள மார்க்கத்தை குறித்து காண்பித்துக் கொடுக்கிறவராக மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் அல்ல, அவர் வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவராக வெளிப்பட்டார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற ஊழியனுக்கு ஆலோசனையாக எழுதும்போது 1 தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல, அதாவது நீங்க நல்லா பார்க்க முடியும், தன்னை குறித்து சொல்றாரு, எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும் அப்படிங்கறதையும் ஆரம்பித்து சொல்லிட்டு 15வது வசனத்துல சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் எப்படி இருக்குதா, பாத்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களில் பிரதான பாவி நான் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதிலே நம்மளுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதம். நான் சொல்றேன், அவர் அற்புத அடையாளங்களை செய்யவில்லை, இல்ல, செய்தார். அநேகருடைய வியாதிகளை சுஸ்தமாக்கினார், அநேகருடைய பிசாசுகளுடைய போராட்டங்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கினார். உண்மைதான். அற்புதமான அநேக போதனைகளை இந்த உலகத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான அநேக போதனைகளை நமக்கு அருளி இருக்கிறார். உண்மைதான். மேன்மையான கற்பனைகளை நமக்கு அருளி இருக்கிறார். பரிசுத்தமான ஜீவியத்தை எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதற்கான கற்பனைகளை அருளினது மாத்திரமல்ல, அவைகளை நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி ஒரு முன்னோடியாகவே நமக்கு திகழ்ந்திருக்கிறார். உண்மைதான். இது எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய பிரதான நோக்கம், அவர் வெளிப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் என்னென்றால், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப என்னுடைய பாவங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக எனக்கு பதிலாக நான் அடைய வேண்டிய ஆக்கினையிலிருந்து என்னை தப்புவித்துக் கொள்ளும்படியாக, பிசாசின் பிடியிலும் மரணத்தின் பிடியிலும் இருந்து என்னை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து என்னை திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாகும் பொருட்டு, அவருடைய திவ்ய சுபாவத்தில் என்னையும் பங்குள்ளவனாக்கும் பொருட்டு, அவரோடு கூட நான் சதா காலமும் நித்திய காலமுமாய் தேவனோடு கூட நான் உறவாடுகிற, அவரோடு கூட ஆட்சி செய்கிற அவ்வளவு மேன்மையான உபகாரத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார் என்கிறதை அறியாத பட்சத்துல, அப்படி நாம் இயேசுவை ஆராதிக்காத பட்சத்துல, நாமும் பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட கூட்டத்தினை போல நாமும் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்போம், நம்மை அறியாது இருக்கிற ஒருவராகவே அவர் நம்மளுடைய நடுவில் என்ன பண்றாரு, இருப்பாரு. பாருங்க பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, 2000 வருஷம்.
இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்துவே 2000 வருஷம் இருக்கும். ஏன்னா தோமாவை தேவன் இந்திய தேசத்திற்கு பிரத்யட்சமாய் அனுப்பினதை நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் நம்முடைய இந்திய தேசத்துல நாம் 3% தான், கணக்கெடுப்பு முன்னாடி பார்க்கும் பொழுது 3% தான். அதுல ரோமன் கேத்தலிக்ஸ் தான் அதிகம். ஒரு சார்ட் எடுத்து பார்க்கிறதுக்கு தேவன் உதவி செய்யறது, அதுல பார்க்கும்போது அதுதான் அதிகம். அப்போ எதனால அப்போ 120 பேர்னால இந்த உலகத்தை அசைக்க முடிந்தது. ஒரு 120 பேர், மேல்விட்டறையில கூடியிருந்த 120 பேர் உலகத்தை அசைக்க முடிந்ததற்கு காரணம் அவங்க பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனா அவர்கள் அறிந்து கொண்ட முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து யார் என்பதை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்தவன் சவுலாக இருந்து சபையை துன்பப்படுத்தி கொண்டு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பவுல் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் யார்? முதல் கேள்வி அதான். ஆண்டவரே நீர். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே நீர் யார்? அததான் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்ப ஆண்டவர் யார்? அப்படி நீர் யார்? என்னிடத்துல பேசுகிற இவர் யார்? இவ்வளவு வெளிச்சமான பிரகாசமா என்னிடத்துல வெளிப்படுகிற சத்தத்தை மாத்திரம் கேட்டு இந்த வெளிச்சத்தை காண்பிக்கிற இவர் யார் என்கிறதை அறிந்து கொள்ள அதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. முதலாவது தேவன் யார் என்பதை, நம்முடைய தேவன் யார், நம் நடுவில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் யார், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். அதுக்கப்புறம் தான் ஊழியத்தை குறிச்சு கேட்கிறாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? எடுத்த உடனே நான் என்ன செய்யணும்னு கேட்கல. முதல்ல என்னதான் கேட்கிறாரு? நீர் யார் அப்படிங்கிறது. அதேதான் ஏசாயாவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். முதல்ல ஏசாயா எதை பார்க்கிறாருன்னா தேவனுடைய மகிமையை தான் பார்க்கிறாரு. அதற்கு பின்பாக தான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவாருங்கிற கேள்விக்கே பதில். அப்ப முதல்ல தேவனை அறிகிற அறிவு. அந்த தேவனை அறியும் பொழுது தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர். கேருபீன்கள் அவருடைய சமூகத்தில் அவர் இப்ப ஓயாமல் பரிசுத்தர் என்று, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து பாடும் பொழுது ஏசாயாக்குள்ள ஒரு எண்ணம் வருது. முதல் 5 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்த மனுஷன் தான். ஆனா சொன்னது பாத்தீங்களா? ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். சுத்தி இருக்கிறவங்கள முதல்ல சொல்லல, அவர் தான் சொல்றாரு நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அது சொல்லிட்டு தான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில நான் என்ன பண்றேன், வசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அப்புறம் தான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவாருங்கிறதுக்கு ஏசாயாவினுடைய பதிலே என்னது? அடியன் அனுப்பும், என்னை அனுப்பும் சொல்றாரு. அடியன் அனுப்புங்க, நான் அடியன் இருக்கிறேன். அப்போ முதல்ல தேவனை அறிகிற அறிவு. நம்முடைய தேவன் யார், அவர் எதற்காக இந்த பூமியில வெளிப்பட்டார், எதற்காக இந்த இவ்வளவு விதமான அற்புத அடையாளங்கள் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதனாலதான் பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்கிறதை அறிந்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கோம். இல்லைன்னா நம்ம ஏறெடுக்கிற எல்லா துதி ஸ்தோத்திரங்களும், நாம் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் அது எப்படி இருக்கும்னா வாயிலிருந்து மாத்திரம் தான் வருமே தவிர இருதயத்திலிருந்து வராது. பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணாராம்? குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதை தொடர்ந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நல்லா பாத்தீங்கன்னா, நல்லா எடுத்து முழு 13 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது முதல்ல 10 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் யார் அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருப்பாங்க. முதல் 10 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அவர் எப்படி வெளிப்பட்டார், அவர் எதற்காக வெளிப்பட்டார். இந்த ஒரு இடத்துல கூட அவருடைய அற்புத அடையாளங்களை ரொம்ப மேன்மைப்படுத்தி பார்க்க முடியாது. 2வது அதிகாரத்துல கூட சொல்லியிருப்பாங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களாலும் 2வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி இந்த பூமிக்கு வெளிப்பட்டார், எதற்காக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் அப்படிங்கிறது தான் முழுக்க இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பார்க்க முடியும். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் 10வது அதிகாரம் முடிவில் 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியலை காண்பித்து கொடுத்துட்டு 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்துல நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் வாழ வேண்டும் என்பதை எதற்கு அந்த கடைசியில காண்பிச்சு கொடுக்காங்கன்னா, முதல்ல நம்ம அறிய வேண்டியது இயேசு கிறிஸ்து யார். அவர் யார்? என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப என்னுடைய பாவங்களை இடத்தில் நீக்கி விட்டவர். அவர் மரித்தது நிச்சயமானால், அவர் மரித்து உயிரோடு எழுந்தது நிச்சயமானால், என்னுடைய பாவங்களுக்கான பலியும் செலுத்தப்பட்டாய் விட்டது என்பது நிச்சயம்.
நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்கிறேன் என்பது நிச்சயம். என்னுடைய பழைய சுபாவம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்பது நிச்சயம். நான் தெய்வீக சுபாவத்திற்குரியவனாய் வாழ்கிறேன், அதற்குரிய பங்குடையவனாய் வாழ்கிறேன். இந்த பூமியில நான் வாழும் பொழுதே நித்திய ஜீவனை அனுபவித்துக் கொண்டவனாய் வாழ்கிறேன் என்பது நிச்சயம். இதை எதை கொண்டு நிச்சயப்படுத்துறேன் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தின் அடிப்படையில தான் இந்த நித்திய ஜீவனையே என்னால் அனுபவிக்க முடியுது. அதனாலதான் யோவான் 17:3 கூட அழகா சொல்லப்பட்டிருக்கும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அவர் பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கமே இதுதான். அவர் மரித்தோரை உயிர்த்தெழுப்பும், மரித்தோரை மாத்திரம், அதாவது மரித்து போயிருந்த லாசருவையும் நாயினூர் விதவனுடைய மகனையும், இப்படிப்பட்ட அதுக்கப்புறம் யவீருனுடைய மகளை, மரித்தவர்கள் எல்லாம் எழுப்புறதுக்கு வரணும் அப்படின்னா எலியா எலிசாவும் அதே காரியங்களை செய்திருக்கிறார்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். எலிசாவினுடைய எலும்பு மேல ஒரு பிரேதத்தை போட்டு கூட அந்த மனுஷன் உயிரோடு எழுந்த காரியங்களை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல நாம் வாசிக்க முடியும். அற்புத அடையாளங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் என்றால் மோசேயை போன்ற ஒரு மனுஷனை தேவன் மீண்டும் அனுப்பியிருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதுவல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவ்விதமாய் தேவனை அறியாத பட்சத்துல நாமும் அவரை அறியாமல் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பட்டணத்தார் இடத்துல பவுல் சொல்லும்போது, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பலிபீடம் இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்ம தேவனை அறியாம இருக்கிறோமா? அவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அவர் என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் எனக்கு ஆறுதல் தருகிறவர் என்பதாக மாத்திரம் அல்ல, அவருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இந்த பாவத்திற்கு காரணமான பழைய மனுஷன், அவனுக்கும் சிலுவையிலே ஆக்கினையை உண்டு பண்ணி விட்டார். அவருடைய சரீரத்திலே என்னுடைய பாவத்திற்கும் பாவத்தை போக்குகிற பலியும் அவருடைய சரீரத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது என்கிற நிச்சயம் உடையவர்களாய் தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அததான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் நம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதம். இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதம், வேற எதற்காகவும் அல்ல. அதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவனுடைய பாவங்களுக்காக தான் அவர் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக வெளிப்பட்ட யோவான் ஸ்நானகனும் அதே தான் சொல்லுகிறார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவ்விதமாய் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? இந்த நிச்சயத்தோடு கூட நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய சுபாவம் அல்ல, நம்முடைய பழைய மனுஷன் அல்ல, புது ஜீவன் உள்ளவர்களாய், புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக அவருக்காக பணி செய்ய, அவருக்காக நம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு நாம் ஏறெடுக்கக்கூடிய துதி ஸ்தோத்திரங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னா, எதுவும் வெறும் வாயில மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் வெளிப்படுகிறதன் மூலமாக, தேவனுடைய சாயல் நம்மிடத்துல காண்பிக்கப்படுகிறதன் மூலமாக, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஆராதனை, தேவனுக்கு மகிமை என்று செலுத்துவதனால அல்ல, அல்ல கைகளை அசைத்து நம்ம உற்சாகம் அல்லது கரங்களை தட்டி பாட்டு பாடுகிறதுனால அல்ல, அந்த தேவனுடைய வல்லமை, அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை என்னுடைய இந்த சரீரத்திலே நான் காண்பிக்கணும். அவருடைய வல்லமை என்னிடத்துல காண்பிக்கணும். அப்ப என்னிடத்துல இந்த திவ்ய சுபாவத்திற்கு தடையா இருந்தது என்னன்னா, என்னுடைய பாவமும் அந்த பாவத்தை உண்டாக்கின பழைய மனுஷனும். அவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அவன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். நான் கிறிஸ்துவோடு கூட புது ஜீவன் உள்ளவனாய் உயிர் தெளிந்திருக்கிறேன் என்கிற அந்த விசுவாசம், அந்த நிச்சயத்தோடு கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவனுடைய வல்லமையை நம்மிடத்துல காண்பிக்கும் பொழுது, அவருடைய சாயலை நம்மிடத்துல காண்பிக்கும் பொழுது தேவனுக்கு துதி உண்டாகும். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு நம்ம இந்த துதி ஸ்தோத்திரங்களாக மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திற்காகவும் நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.